ஹல்லேலூயா என்று புதிய மாதத்தை நாம் தொடங்குகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த நாளை நாம் தொடங்குவோம். தேவ ஜனமே, ஆம், 7 மாதங்களும் முடிந்து 8வது மாதத்திற்குள்ளே நம்மை பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த 7 மாதமும் எப்படி போனதென்றே தெரியாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறாரே, கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறாரே, கிருபைகளை கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை தொடங்கினவர்கள் இந்த வருடத்தின் இறுதியிலே இல்லாத போது நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் ஜீவனோடு இந்த முதல் தேதியை காண செய்திருக்கிறதற்காக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த நாளிலே கூட கர்த்தர் ஏசாயா தீர்க்க தரிசன 35வது அதிகாரம் 10வது வசனத்தை இந்த நாளிலே தியானிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆம் தேவ ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் தேவ சமூகத்திற்கு செல்லும் பொழுது இதோ நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மீது இருக்கிறதாம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சீயோனிலே மாத்திரம் அல்ல, நம்முடைய வீடு சீயோனா இருக்கும் பொழுது, நாம் சீயோனாக தேவனுடைய ஆலயமாக நாம் மாறுகிற பொழுது நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மீது இருக்கும். சந்தோஷம் என்பது ஒரு பொருளை பார்த்தோ, ஒரு மனிதர்களை பார்த்தோ, ஒரு காரியம் நன்மையாக நடக்கும் பொழுதோ நமக்கு என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது அது நித்தியத்திற்கு உண்டானதா இருக்கிறது. அது தலைமேலே நிலைத்திருக்கிற மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது நிலைத்திருக்கிற மகிழ்ச்சி, யாராலும் எடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆம் தேவ ஜனமே, எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி என்று சொல்லி இதோ இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதே இடத்துல எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு காரியம் என்று சொல்லி இதோ தூதர்கள் வந்து சொன்னதை நாம் பார்க்கிறோம், இயேசுவின் பிறப்பை குறித்து. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து வந்து உலகத்திற்கு வந்து நம்மை எல்லாம் நீதிமான்களாய் மாற்றி இதோ கண்ணீருக்கும் கவலைக்கும் அழுகைக்கும் பற்கடிக்கும் அக்கினிக்கும் இரையாக இருந்த நம்மீது அவருடைய நித்தியமான அவருடைய நிலையான சந்தோஷத்தை நம் மீது வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படியாக அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நான் சீயோனுக்கு செல்ல வேண்டும், நான் பரம கானானை நாம் பார்க்க வேண்டும், நான் பரலோக வாசி, என்னுடைய தலையிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது, அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் என் மீது இருக்கிறபடினாலே நித்திய மகிழ்ச்சியும் என் மீது இருக்கிறது. இந்த மாம்சத்தினாலே வருகிற எல்லாவித அழுகையும், இந்த உலகத்தினாலே எனக்கு உண்டாகிற கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை மாத்திரமே நான் பார்ப்பேன், எங்கும் என் கண்கள் செல்லாது என்று சொல்லி இந்த மாதத்தை தொடங்குகள். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். இதோ உங்கள் சூழ்நிலைகளை சுற்றி பார்க்கும் பொழுது எதுவுமே நன்மையான காரியம் நடக்காமல் இருந்திருக்கலாம் தேவ ஜனமே. ஆனாலும் உங்கள் வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பாக்குவார் இந்த மாதத்திலே. ஆம், 1வது வசனம் சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கெழுத்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி, புஷ்பத்தை போல ஒரு செழிக்கிற அதிகாலையிலே பூக்கிற மலர்களை பார்க்கும் பொழுது எப்படி நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. அதனுடைய கலர், வாசம், அது பூத்திருக்கிற அந்த செடியிலே எப்படியெல்லாம் நமக்கு இதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இது மாத்திரம் அல்ல தேவஜனமே, நித்தியத்துக்கு நாம் செல்லுகிற நித்திய மகிழ்ச்சியும் கர்த்தர் நம் தலை மீது வைத்திருக்கிறபடினாலே இந்த உலக காரியங்கள் ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது என்று சொல்லி தொடங்குங்கள் இந்த மாதத்தை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மீது உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. அப்பா, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து இந்த மாதத்தை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.